இந்த இளையராஜா பிரச்சனை வந்து இந்த காப்புரிமை வந்து யாருக்கு? ஒரு பாட்ட ஒருத்தன் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, அது ஓனர்ஷிப் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் யாருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட்ஸ் நாட் வெரி ஹார்ட் டு டிஃபைன் திஸ் திங்ஸ். பட் இதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் கைஸ். வெல்கம் டு ஆஸ்ட்ரகலன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் virtualcoin.comல போய்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரீ கிரிப்டோ சென்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்து இளையராஜா வந்து அவரோட பாட்டு வந்து எங்கே யூஸ் பண்ணாலும் சரி எனக்கு ராயல்ட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அண்ட் இதுக்கு வந்து சில பேர் வந்து ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து காசு கொடுத்துருக்காரு அண்ட் ரைட்டர் வந்து இந்த லிரிசிஸ்ட் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்காங்க அண்ட் அதுமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசித்ததுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து ஒரே ஒரு ஆள் வந்து அந்த கம்போசருக்கு மட்டும் வந்து இந்த ஓனர்ஷிப் கொடுக்க முடியும், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், அதாவது த கிரியேஷன் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து கிரியேட்டர்னு ஒருத்தர் நீங்கள் போடுவீங்க. ஸோ அந்த ஒரு கிரியேட்டர் அப்படின்றது வந்து அந்த பர்டிகுலர் கிரியேஷனோட ஓனர் அவர் தான். ப்ரிட்டி சிம்பிள் அஸ் தட். அதாவது அந்த பர்டிகுலர் சீனுக்கு வந்து ஒரு டைரக்டர் எழுதியிருப்பார், யோசிச்சிருப்பார். ஓகே, எனக்கு இந்தமாரி ஒரு சீனில் வந்து ஹீரோயினும் வந்து இந்தமாரி ஒரு டூயட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சிருப்பார். அந்த சீனு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அவர் கூட யோசிச்சிருப்பார், எல்லாமே இருக்கட்டும். பட் அந்த சீனில் வந்து இந்த டியூனில் பாட்டு வரணும் அப்படின்றது வந்து அவர் யோசிக்கல. ஸோ இந்த சீன் தான் அவர் யோசித்தார். இந்த சீன் வந்து அவர் அடுத்து எந்தமாரி கூட மாற்றிக்கலாம், அந்த பாட்டை வந்து இன்னொரு சீனுக்கு கூட செட் ஆகும். பட் என்னென்னா அந்த சீன் தான் அவர் யோசிச்சார் தவிர அந்த பாட்டு வந்து இந்த டியூனில் இருக்கணும், இந்த மெட்டில் இருக்கணும் அப்படின்றத அவர் யோசிக்கல. ஸோ அப்போ வந்து அந்த பர்டிகுலர் க்ரியேஷனுக்கும் இந்த க்ரியேட்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. இவர் வந்து கதையை க்ரியேட் பண்ணுறாரு, அந்த கதையில் ஒரு சுச்சுவேஷன் வருது, அந்த சுச்சுவேஷனில் அந்த பாட்டு வருது. ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் அவர் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த டைரக்டர் வந்து அந்த சுச்சுவேஷனோட ஓனர் தான், அந்த சாங்கோட ஓனர் கிடையாது ஃபர்ஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து இந்த பாட்டில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசித்தவங்களாம் இருக்காங்களே, ஸோ இந்த மியூசிஷியன்ஸ் இவங்க எல்லாரும், ஸோ அவங்களும் சேர்த்து தானே இதை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், அதாவது நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த வாசிக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து தே நாட் ஆக்சுவலி கிரியேட்டிங் எனிதிங் நியூ. ஸோ அந்த ஏற்கனவே வந்து அந்த ரிதமோ அந்த மியூசிக் நோட்ஸோ வந்து எல்லாமே இருக்குது. சைட் ரீடிங்கில் எல்லாமே கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த மியூசிக் லாங்குவேஜ் சைட் ரீடிங்வாங்க. ஸோ அது எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த மியூசிஷியன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஒரு விஷயத்தை அவங்க ரீக்ரியேட் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் அதை வந்து ரீட் தான் பண்ணுறாங்க, அதை வாசிக்கிறாங்க. அவங்க வந்து க்ரியேட் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஓனர்ஷிப் கிடையாது. ஏன்னா அந்த 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 க்ரியேட்டர் இல்லாமல் அந்த டியூன் வந்திருக்காது, அந்த க்ரியேஷன் நடந்திருக்காது. அந்த க்ரியேஷன் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அந்த வேலையும் கிடையாது. அண்ட் இவங்க இல்லைனாலும் வேறு யார் வேணாலும் வந்தாலும் அந்த நோட்ஸை ரீட் பண்ணி வாசித்தா அதே க்ரியேஷன் திரும்ப நடக்கும். ஸோ அப்போ வந்து அகெயின் இவங்களுக்கும் அந்த க்ரியேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ராகுல், அப்போ இந்த ப்ரொடியூசர் தானே காசு கொடுத்தாரு, அந்த ப்ரொடியூசர் தானே இப்போ ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ், இப்போ இங்கே வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ மைக்கேல் ஜாக்சன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் வந்து அந்த பாட்டை வந்து டியூன் போடுவாங்க, அந்த பாட்டுக்கு அவங்களே லிரிசிஸ்டாகவும் இருப்பாங்க அண்ட் மியூசிக் கம்போசிங் எல்லாத்துலேயுமே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. கடைசி அந்த ஸ்டேஜில் போய் அந்த பாட்டுக்கு டான்ஸும் ஆடுவாங்க. ஸோ எல்லா வேலையுமே அவங்க செய்வாங்க. இவ்வளவும் செஞ்சாலும் சரி அவங்களோட க்ரியேஷன் போர்ஷன் வந்து அந்த டான்ஸ் அப்படின்றது கிடையாது. ஈவன் த மூன் வாக் அப்படின்றது வந்து மைக்கேல் ஜாக்சனோட ஒரு ஐகானிக் ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலுமே சரி, அந்த பாட்டுக்கான ஆக்சுவல் க்ரியேஷன் வந்து அந்த டியூன் மட்டும்தான். மிச்சது எல்லாமே வந்து அவருக்காக வந்து ஒரு யூனிக்காக ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஷோலையும் வந்து ஒரு யூனிக்காக ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவராக க்ரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, மேபி இட்ஸ் எ க்ரியேஷன். பட் அந்த பாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த பாட்டோட க்ரியேஷன் என்ன அப்படின்னா அந்த டியூன் மட்டும்தான். மற்றது எதுவுமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கான இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் சொல்லிட்டு கிளைமே பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் அந்த ரெக்கார்டு லேபிள்ஸ்லாம் இருக்கும், அந்த ரெக்கார்ட் லேபிள்ஸில் வந்து யார் வந்து அதோட கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட கிரியேட்டர்னு தான் போட்டிருப்பாங்க. அதில் வேறு எதுவுமே இருக்காது. இந்த 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 இதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த டான்ஸ் போட்டாங்க, இந்த டான்ஸோட கிரியேட்டர் இவர், இந்த யூனிஃபார்ம் காஸ்டியூம்ஸோட கிரியேட்டர் இவர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த ஒரு கிரெடிட்டுமே அதில் இருக்காது. அதில் இருக்கிற ஒரே ஒரு கிரெடிட் வந்து இந்த சாங்கு, இந்த சவுண்ட் ட்ராக்கோட கிரியேட்டர் வந்து இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் வந்து ஸோ அப்போ அந்த பாட்டை வந்து சோனியோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு கம்பெனியோ வந்து டி சீரிஸ் இந்தமாதிரி கம்பெனி ஏதோ ஒன்று வந்து வாங்கி அதை ரீரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பப்ளிஷர். ஸோ அவங்க வந்து தே கேனாட் பிகம் அ கிரியேட்டர். ஸோ அந்த கிரியேட்டர்ன்றது வந்து ஸ்டில் ஓனர்ஷிப் வந்து அந்த ஒரிஜினல் கிரியேட்டருக்கு மட்டும் தான். இவங்க வாங்கி அந்த காப்புரிமையை வாங்கி ஒரு ரைட்ஸ் ஒன்று வாங்கி இவங்க ரீரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் விற்பாங்க, இதை எதனாலும் பண்ணுவாங்க. இதில் வந்து தே கேன் டேக் அ மார்ஜின், அவங்க வந்து அந்த ப்ராஃபிட் சேல்ஸ் இதெல்லாமே அவங்க எடுத்துக்கலாம்.
பட் என்னென்னா ஸ்டில் த ஓனர்ஷிப் ஆஃப் த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் வந்து அவங்க கிட்டக்க தான் இருக்கும். ஸோ அந்த செல்லிங் ரைட்ஸ் தான் இவங்கள்ட்ட இருக்கும். அப்போ வந்து என்னென்னா இவங்க வந்து சேல் பண்ணுறப்ப ஸ்டில் தே ஹேவ் டு கிவ் ராயல்ட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்களோட சாங் இப்போவும் நீங்கள் வந்து ஆப்பிளில் போய் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு போர்ஷன் வந்து அந்த ஓனருக்கு போயிடும். ஸோ தட் இஸ் ஸ்டில் த சேம் கேஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்போ வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அங்கெல்லாம் பாடக்கூடாதா அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்களேன். சிகேசி கமர்ஷியலாக எங்கே ஒரு விஷயம் நடக்குதோ அங்கே தான் நீங்கள் போய் பணம் கேட்க முடியும். ஒரு விஷயம் வந்து சேரிட்டிக்காக ஒரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துல உங்கள் சாங் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உங்கள் பர்மிஷன் தான் கேட்கணும். ஸோ அவங்க பர்மிஷன் கேட்டு நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்கள் விருப்பம். நீங்கள் கொடுக்கலன்னா அவங்க வேறு பாட்டு போட்டுவிட்டு அவங்க போகிறது வந்து தட் இஸ் வாட் தே ஷுட் டூ. பட் டெக்னிக்கலாக வந்து ஒரு ரெவென்யூ இல்லாத இடம், ஒரு ரெவென்யூ கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம அங்கே போயிட்டு நம்மளுக்கு வந்து ராயல்ட்டி வேணும் அப்படின்றது வந்து இட்ஸ் பாயிண்ட்லெஸ் அது. ஸோ தட்ஸ் அது வேஸ்ட் ஆஃப் டைம் அது. பட் எனக்கு இளையராஜா விஷயத்தில் வந்து நிறைய விஷயம் ஒத்து வராது. அவர் பேசுகிறது எதுவுமே எனக்கு பிடிக்காது. பட் பாட்டு விஷயத்தில் வந்து இஸ் அ லெஜண்ட். ஸோ தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் அட் தி சேம் டைம் வந்து அவர் சைட்லேருந்து வந்து அந்த க்ரியேஷனோட ஏன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள் கைஸ், இது ஒரு பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலை வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரு குழி நோண்டுறீங்க. அப்போ யாராவது வந்து அந்த குழியை மூடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை வந்து நீங்கள் ஒருத்தர் வீட்டில் செஞ்சுருப்பீங்க, அந்த வீட்டோட ஓனர் ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருப்பாங்க, இந்த வேலையை செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த வேலைக்கு அதில் இன்வால்வ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மம்முட்டியை நீங்கள் போய் கடையில் வாங்கியிருப்பீங்க ஹார்ட்வேர் ஸ்டோரில். அந்த மம்முட்டி வந்து அந்த கடைக்காரர் வந்து அவர் இங்கேருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாரு, நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அந்த குழியை வெட்டினவர் வந்து மூடுறப்ப யாருக்கு ஃபஸ்ட்டு வந்து கோவம் வரும் அப்படின்னா அந்த வேலையை செஞ்சவங்களுக்கு தான். ஆக்சுவலாக அந்த கடையோட ஓனரோ இல்லை அந்த இடத்தோட ஓனரோ அவங்களாம் கிடையாது. ஸோ அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்றது வந்து ப்ரூஃப் அதுதான். இப்போ ஏன் இளையராஜாவுக்கு மட்டும் இந்த விஷயம் வந்து கோவம் வருது அப்படின்னா, ஏன் ஒரு ப்ரொடியூசர் தானே காசு போட்டார், அவருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்கிறவங்க தானே, ஏன் அவங்களுக்கு வந்து ஏன் பாட்டு காசு கொடுன்ட்டு ஏன் அவங்க கேட்கல? ஏன்னா அவங்களுக்கு வந்து அது தன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணலை. அதேமாரி ஒரு லிரிசிஸ்ட்டும் வந்து இதுக்காக வரி எழுதியிருப்பாங்க, அந்த வரி இல்லைனாலும் அந்த டியூன் அதே தான். இந்த புன்னைக்கு மணலில் ஒரு ஐகானிக் டியூனாக இருக்கட்டும், இல்லை மௌன ராகமில் ஒரு டியூனாக இருக்கட்டும், இந்த டியூன் வந்து அந்த வரி போடாமலும் அந்த பாட்டு அதுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வரி வந்து அந்த க்ரியேஷனுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து ஸோ அந்த கிரெடிட் வந்து ஸ்டில் கோஸ் டு த கிரியேட்டர், த டியூன் கிரியேட்டர் வந்து இட்ஸ் ஸ்டில் இளையராஜா. ஸோ அகெயின் ஸோ திஸ் இஸ் மை 2 cents என்னோட ஐடியா ஆஃப் கிரியேஷன். பட் இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது கைஸ். நீங்கள் வந்து இப்போ ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட ஓன் கிரியேஷன் அப்படின்னா நீங்கள் தான் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அந்த யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த கிளைண்ட் அவங்க க்ரியேட் பண்ணணும்னு சொல்லவே முடியாது போய்ட்டு. இப்போ என்னோடய கம்பெனி லோகோ வந்து இப்போ வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் லோகோ வந்து க்ரியேட் பண்ணது வந்து ராமன்ற ஒரு டிசைனர். ஸோ அது வந்து எனக்கு இந்த லோகோ வேணும்னு தான் நான் சொன்னேன் தவிர அந்த லோகோ உட்காந்து நான் க்ரியேட் பண்ணல. ஸோ அப்போ வந்து ஐ கேன் நெவர் பிகம் அ கிரியேட்டர் ஈவன் தோ இட்ஸ் மை ஓன் கம்பெனி, என்னோட சொந்த கம்பெனி. அவருக்கு நான் தான் சேலரி போட்டேன், அவர் என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவர் தான், என்ன தான் இருந்தாலும் சரி ஹீ இஸ் ஸ்டில் த கிரியேட்டர். ஸோ ஐ கேனாட் பிகம் அ கிரியேட்டர் பிகாஸ் ஐ டென்ட் கிரியேட் இட். ஐ கேன் ஓன் த கிரியேஷன். அந்த கிரியேஷனை நான் ஓன் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் திஸ் இஸ் மை ஐடியா ஆஃப் திஸ் இஷ்யூ. அண்ட் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயம் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. We'll catch up again in another video guys, and thank you so much and cheers.